அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நீங்கள் நம்ம வாழ்க்கை தேவையான ஒரு 7 விஷயம் பார்க்கலான்னு இருக்குங்க. அது முதலாவது விஷயம் தோட்டம். இப்போ உதாரணத்துக்கு தோட்டங்கிறது நம்ம மனசை குறிக்குதுன்னு வச்சுக்கோங்க. தோட்டத்தை என்ன பண்ணுவோம், எந்த ஒரு களைச்செடி எந்த விஷச்செடி வராமல் பாதுகாத்து நல்ல முறையில் உபயோகிப்போம். சரிங்களா? அதே மாதிரி தான் உங்கள் மனசையும் வேண்டாத கவலை, கடந்த கால நிகழ்வுகள், வரும் காலத்தை பற்றி ஒரு சிந்தனை, பணம் நெருக்கடி, சரிங்களா, இந்த மாதிரி பல எண்ணங்களை தவிர்த்து நல்ல சிந்தனை மற்றும் நல்ல தகவல் மட்டுமே நல்லா யோசிக்கணும். சரிங்களா? ஒரு விஷயத்து மேலே ஒரு முழு ஆளுமை உரிமை இருக்கிறதுனா என்ன தெரியுமா, நம்ம மனம் தாங்க. இது பிரச்சனை வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் மன வலிமை வேண்டும். அந்த மன வலிமையோடு தேடி பார்த்தா தான் அந்த பிரச்சனையில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரிய வரும். வலி கூட நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்குங்க. ஆனால் வலியை தாண்டி செல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வலியை ஃபஸ்ட் நீங்கள் அனுபவிக்கணும். நீங்கள் உங்கள் நினைவில் வாழதை நிப்பாட்டிட்டு கற்பனை உலகத்தில் வாழ ஆரம்பிங்க. நீங்கள் உருவாக்குற சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களோட பசுமையான ஒரு மனத்தோட்டம் அப்படிங்கிறதுல தான் உருவாகுது. சரி, உங்கள் எண்ணத்தை மீது கட்டுப்பாட்டை உருவாக்கி முழு எதிர்பார்ப்போடு இந்த உலகில் நீ விரும்புகிற எல்லாத்தையும் செய்யும். கற்பனை செஞ்சு பாரு, உனக்குள்ள ஒரு அபார சக்தி கிடைக்கும். அதுவே ஒரு உயர்ந்த இடத்துக்கு உனக்கு கொண்டு போகும். உன் கனவை தூசி தட்டி எழுப்பு. உன் வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதை தேடி ஓடு. சரிங்களா? இந்த பிரபஞ்சமே ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு என்ன வேணுமோ உன்னால் மட்டும்தான் சாதிக்க முடியும். உன்னால் முடியும் என்று உன்னை நம்பு. என்றும் உங்கள் பொறியாளர்.